ஒரு நாள் போனி குருவி சாப்பாடு தேடிக்கிட்டு போச்சு. அப்ப அது பார்த்துச்சு, ஒரு மரத்தோட கிளை உடைஞ்சு போய் இருந்துச்சு. அதை ஒட்டிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மரம் பயங்கரமா அழுதுகிட்டு இருந்துச்சு. அட மர அண்ணன், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நீங்க அழுவுறீங்க? சிட்டுக்குருவி, எனக்கு உதவி பண்ண. என்னோட கிளை பாதி உடைஞ்சிருச்சு. அதனால அது தொங்கிக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. நீ அதை முழுசா பிச்சு போட முடியுமா? அப்படி பண்ணா எனக்கு வலிக்காது. போனி குருவி அதை உழைச்சி தூரம் தூக்கி போட்டுருச்சு. இன்னைக்கு நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீ என்கிட்ட வரலாம். நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன். மர அண்ணன், நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? ராஜா எங்களுக்கு கம்மியா தான் சாப்பாடு கொடுக்கறாரு. அதுல பசங்களோட பசியை என்னால தீர்க்க முடியல. அதனாலதான் காட்டுக்குள்ள போய் நான் சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா சரியா கிடைக்க மாட்டேங்குது. அட, நீ சாப்பாடுக்காக கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் உனக்கு சாப்பாடுக்காக கஷ்டப்படாம இருக்கிற மாதிரி ஒரு பொருளை நான் உனக்கு தரேன். மர அண்ணன், சொல்லுங்க, அது என்ன? என்னோட கீழே இருக்கிற கிளையில ஒரு பச்சை கலர் ஆப்பிள் இருக்கு. அது ஒரு மந்திர ஆப்பிள். அதை நீ எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் உன்னோட எல்லா பிரச்சனை சரியாயிடும்.